இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் என்கிட்ட இருக்குது. அது என்ன ரீசன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ஃபேக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரியை உங்ககிட்ட லைவாக காமிக்க போகிறேன். ரொம்ப டயர்டாகி வரேன், திரும்பவும் வேலைக்கு போகிறேன். இதே தான் என் வாழ்க்கையில் ரொட்டீனாக நான் காமிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் யூடியூப்பை பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அஸ்வின். இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் என்கிட்ட இருக்குது. அது என்ன ரீசன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ஃபேக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரியை உங்ககிட்ட லைவாக காமிக்க போகிறேன். நான் டெய்லி மார்னிங் எழுந்துக்கிறேன், டெய்லியும் ஒர்க்குக்கு போகிறேன், ரொட்டீன், திரும்பவும் வீட்டுக்கு வரேன், ரொம்ப டயர்டாகி வரேன், திரும்பவும் வேலைக்கு போகிறேன். இதே தான் என் வாழ்க்கையில் ரொட்டீனாக நடந்துட்டுருக்கு. லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுது. பட் வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்குனானா ஜீரோ, எதுவுமே சேஞ்ச் ஆகலை லைஃப்பில். ஸோ ஏதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சதில் தான் யூடியூப்பை போய் பார்த்தேன். நிறைய பேர் அவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை யூடியூப்பில் வீடியோவாக போடுறாங்க. அதை நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது, நம்ம ஏன் நம்ம லைஃப் ஸ்டோரியை போடக்கூடாது? நம்ம ஏன் நம்மளோட ரியல் லைஃப்பில் ஹேண்டில் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஏன் மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடாது? நான் நினச்சது என்னென்னா, என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸை காமிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் யூடியூப்பை பார்க்குறேன். என்னோட ஸ்ட்ரகிள்ஸை வெளியில் காட்டுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் யூடியூப்பை பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் யூடியூப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். டே டு டே, A to Z என் வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேருந்து, இப்போ எனக்கு 24 வயசு ஆகுது. ஸோ இந்த வயசு வரைக்கும் என் அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் எனக்கு நடந்ததையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என் லைஃப்பில் அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன். நிறைய கஷ்டங்களும் இருக்குது, நிறைய சந்தோஷமும் இருக்குது, நிறைய துக்கங்களும் இருக்குது, ஏற்றுக்க முடியாத கஷ்டங்களும் இருக்குது லைஃப்பில். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஷேர் பண்ண போகிறேன். ஏன்டா இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீ போடுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ இந்த சேனல் மூலயமாவது எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்ற ஒரு தாட்டில் நான் வீடியோ போடுறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணோம். உங்கள் சப்போர்ட் எனக்கு நீங்கள் தர என்னுடைய ப்ளஸ் என்னுடைய மோட்டிவை நான் உங்களுக்கு தருவேன். என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸில் இருந்து நான் எப்படி வந்தேன் சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் நம்மளால் வர முடியுன்றது உங்களுக்கு தோணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை உங்ககிட்ட சொல்கிறது மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றது தான் என்னோட நம்பிக்கை. அதனால தான் நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ விளாகாக போடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் கொடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என் லைஃப்பில் நான் குழந்தையா இருந்ததுலேருந்து 10வது படிக்கிற வரைக்குமா, சரி ஓகே 12வது படிக்கிற வரைக்கும் நான் அனுபவிச்ச எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிச்சது இருக்கும், நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிக்காததும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு நடந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணுறேன்.
உங்களுக்கு சப்போஸ் என்னுடைய லைஃப் ஸ்டோரி கேட்கணும், இவங்க லைஃப் ஸ்டோரியை கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 6:30க்கு ஷார்ப்பாக என்னுடைய வீடியோ வந்துடும். ஸோ அது நீங்கள் பண்ணுற சப்போர்ட் மூலியமாக தான் என்னால் பண்ண முடியும். பார்க்கலாம், இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எல்லாருமே சொல்லுவாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதை ஸ்டார்ட் பண்ணி நீ மேலே வர்றதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம், அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, அது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லி என்னை கலாய்ச்சிருக்கானுங்க. ஸோ எனக்கு வந்து பெரிய ஆளாகணும், பெரிய லெவலில் வரணும்லாம் ஆசை கிடையாது. என்னுடைய ஸ்டோரியை ஒரு 4 பேர்கிட்ட நான் ஷேர் பண்ணோம், எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, ஒரு அண்ணன் தங்கச்சியா, இல்லை ஒரு தம்பி அண்ணனா, அப்படி உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியே நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னாலும், எப்படி பண்ணுன்னு சொன்னாலும் நான் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.